ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்றைக்கி வெஜ் சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சாண்ட்விச் பண்ணுறதுக்கு க்ரீன் சட்னி ரெடி பண்ணணும். மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அரை கைப்பிடி அளவு புதினா இலை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா, 3 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் வேர்க்கடலை, நான் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். ஜீரகம் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. லெமன் பிழிஞ்சி ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் பெரிய சைஸ் வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பெரிய சைஸ் தக்காளி 1 பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கேரட் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கோஸ் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நாலு டீஸ்பூன் மயோனைஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நான் சாண்ட்விச் பிரெட் எடுத்திருக்கேன். பிரெட் ஸ்லைஸில் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு பிரெட் ஸ்லைஸ்லேயும் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ க்ரீன் சட்னி தேவையான அளவு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இன்னொரு பிரெட்லேயும் க்ரீன் சட்னி அப்ளை பண்ணணும். இப்போ இதில் ஸ்டஃபிங் தேவையான அளவு ஃபில் பண்ணிடலாம். இப்போ பிரெட் எடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பிரெட் அழுத்தம் கொடுத்து விடணும். இப்போ பிரெட் மேலே பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தவா வச்சுருக்கேன். தவா ஹீட் ஆகணும். பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ பிரெட் சேர்த்துக்கலாம். பிரெட் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். இப்போ திருப்பி போட்டிருக்கேன். இந்த பக்கத்துலேயே கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். இப்போ நமக்கு வெஜ் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.